தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். பகல்காம் அட்டாக் நடந்தது. தேவையில்லாம நம்ம மதத்தை சேர்ந்தவர்களை பேரை குறிப்பிட்டு அவர்களுக்கு ஓதுறதுக்கு தெரியல, அவளுடைய மற்ற மதத்தோடைய ஒரு வழிபாடு முறை ஓத தெரியலைங்கிறதுக்காக சுட்டு கொல்லப்பட்டது கொடூரமான விஷயம், நமக்கெல்லாம் தெரியும். பதிலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அட்டாக் நடந்தது. நம்ம பார்டருக்குள்ள வந்து நம்ம மக்களை மதத்தின் பேரால கொலை பண்ணியிருக்கான். நம்ம வந்து பதிலுக்கு அட்டாக் பண்ணும்போது எப்படி பண்ணோம்? யார் தீவிரவாதிகளோ டெரரிஸ்டோ அந்த இடத்த மட்டும்தான் அடித்தோம், பாகிஸ்தானை அடிக்கலை. இதுதான் சனாதனம். தப்பு செஞ்சா தப்பு செஞ்சவனை தண்டிக்கணும். தப்பு செஞ்சவனுடைய குலத்தையே அழிக்கிறது, நாட்டையே அழிக்கிறது, இந்த யுத்த வெறி தான் உலகம் பூரா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நிறைய படித்தவன்னு சொல்கிறவன் பணக்காரங்கிற மேலே நாடுகளெல்லாம் இந்த வெறி இருக்கு. நான் சொல்கிறத நீ கேட்கலையா, உன்னை அடியோடு அழிச்சு விடுறேங்கிறான். இப்படி சொன்னவெல்லாம் காணாமல் போயிட்டான் கடைசியில். ஆனால் நம்ம தர்மம் என்ன? தப்பு பண்ணியா வான் பண்ணுறேன், கேட்கலையா தண்டனை கொடுக்குறேன், ஒன்றை மட்டும்தான். இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்த உதாரணம் தானே. அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு விரோதியாக இருக்கிறவா கூட கோவிட் மாதிரி வியாதிகளால் பாதிக்கப்பட்ட போது அவளுக்கு இலவசமாக மருந்துகள் கொடுத்தோம். இதான் சனாதனம். எத்தனை உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் ராமாயணம் பாகவதம் பாரதம் தான் படிக்கணும்னு இல்லை. நடைமுறை வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழ்வது, அன்பு செலுத்தி வாழ்வது, எல்லாரையும் அரவணைப்பது, எந்த வித்தியாசமும் இல்லை. உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா, பரவாயில்லப்பா இருந்து, அது உன்னோட இஷ்டம். கடவுள் நம்பிக்கை இல்லையா, எங்கள் சாமியை கும்பிடல நீ நரகத்துக்கு போவேன் நம்ம சொல்லலை. அப்படி உனக்கு ஒரு நாள் புரியும், அன்னைக்கு நீ கும்பிடு வைப்போம், அவ்வளோதானே. ஆனால் எது தவறு? என் நம்பிக்கை இன்னொருத்தர் மேலே திணிக்கிறது தவறு. எனக்கு வேதத்தில் நம்பிக்கை இல்லை, உன் இஷ்டம். சாமி கும்பிட மாட்டேன், உன் இஷ்டம். கும்பிடுறவன் முட்டாள், காட்டு மராண்டி, அங்கே தான் தப்பு ஆரம்பிக்கிறது இல்லையா? சொல்கிற வார்த்தைக்கு பொருளே இல்லாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆகாசத்தை ஒழிக்கிறேன்னு சொன்ன மாதிரி சனாதனத்தை ஒழிக்கிறேன்னா உன்னால் ஒழிக்கவே முடியாதுப்பா. என்ன, நீயும் குடும்பமுமே அதனால தான் வாழறீங்க. அர்த்தம் இல்லையா அது பேச்சில், இல்லையா? எதில் இவாளெல்லாம் கவனம் செலுத்தணும்? நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. சுகாதார பிரச்சனையிலேருந்து, அன்றாட வாழ்க்கை பிரச்சனையிலேருந்து, வளர்ச்சி வேணுங்கிறது எத்தனையோ திட்டங்கள்லாம் தீட்டி இதுக்கெல்லாம் வழி கண்டுபிடிக்கலாம். முக்கியமாக எது மக்களை அழிக்கிறதோ அடியோட அந்த மதுபான தங்கு தடையில்லாமல் கிடைக்கிறது. போத வஸ்துக்கள் பள்ளிக்கூட பசங்கள்லேருந்து எல்லாத்தையும் கிடைக்கிறது. அதை ஒழிக்கிறதுக்கு எதாவது பண்ணுங்களேன். அதுதான் நியாயம், அதுதான் நியாயம், அதுதான் ஒழிக்கணும். மக்களுக்கு நடமாடுறதுக்கு தைரியம் இல்லை. அப்படி பயம் வந்துட்டு ஒரு காலத்தை நம்ம பார்க்குறோம். பொண்ணை பெற்றவானா வயத்தில் நெருப்பு கட்டின்னு இருக்கா, போயிட்டு பத்திரமா திரும்பி வரணுமேன்னு பயமா இருக்கு. இந்த அளவுக்கு ஜனங்கள் அரக்கர்கள் மாதிரி ஆனதுக்கு என்ன காரணம்? அறிவு இழக்கக்கூடிய போத வஸ்துக்கள் சரளமாக நடமாடுறது. இது ஒரு காரணம். தெய்வீக கல்வி ஒரு வீட்டிலையும் அம்மா அப்பா மூலமாக சொல்லி கொடுக்கப்பட வேண்டும். நான் அடிக்கடி கதையில் சொல்லுவேன், வீட்டில் ஒரு ஆன்மீக நூலகம், ஸ்பிரிச்சுவல் லைப்ரரி இருக்கணும். அவரவர்களுக்கு தெரிஞ்ச மொழியில் எளிமையாக இருக்கணும். இப்போ ராமகிருஷ்ண விஜயம் மாதிரி மாசாந்திர பத்திரிகைகள் எல்லார் வீட்லையும் வாங்கணும். பெரியவர்கள் படிக்கணும், குழந்தைகளை படிக்க சொல்லணும். தியாகமும் தொண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கை. சுயநலத்தோடு வாழக்கூடாது, பிரத்தியாருக்கு சேவை பண்ணணும், தியாகம் பண்ணணும். இந்த வாழ்க்கை முறை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. எத்தனை மகான்கள் சொல்லி மாளவே மாளாது. ஆதிசங்கரன்லேருந்து ஆரம்பித்து ஏராளமான மகான்கள் அத்தனை பேரும் தியாகம் பண்ணி வாழ்ந்தார், சேவை பண்ணி வாழ்ந்தார். இன்னைக்கும் இந்த தர்மத்துடைய விசேஷத்தினால மெட்டீரியலிசம், பொருளியல்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கிறவாள்லாம் நிறைய படித்தாச்சு, நிறைய சம்பாதிச்சாச்சு, எல்லா சௌக்கியமும் இருக்கு, நிம்மதி இல்லைன்னு நம்ம தர்மத்துக்கு ஓடி வரதை நம்ம பார்க்குறோம். ஒரு பழமொழி சொல்லுவா, முற்றத்து முல்லைக்கு மனம் இல்லைன்னு சொல்லுவா. இதை வேற ஒருத்தர் மாற்றி சொன்னார், மாற்றான் தோட்டத்து முல்லைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னார்.
அப்போ என்ன அர்த்தம்? அவன் வீட்டில் இருக்க மல்லி வாசனையாக இருக்கியா, அட உன் வீட்லேயும் இருக்கப்பா அது பாராட்ட வேண்டாம்னு சொல்லலை, நீ அதை பாராட்டு, உனக்கு இருக்க, ஏன் இங்கே பார்க்க மாட்டேங்கிற? அவ்வளவு செல்வம் கொட்டி கிடக்க. அதனால் எந்த ஒரு மதம், கிறிஸ்துவம், இஸ்லாம், பௌத்தம், ஜெயினம், நாஸ்தீகம் உள்பட உள்ளடக்கி கொண்டு இத்தனைக்கும் மேலாக எட்ட முடியாமல் இருக்கிறதோ அந்த வானளாவிய மதத்துக்கு தான் சனாதனம் ஹிந்து தர்மம்னு பேர். இதை மக்களுக்கு புரிகிறாப்பல பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சத்சங்கத்தை சேர்ந்தவா, குருமார்கள்லாம் சொல்லித்தந்தா என்ன லாபம்னா, அட நல்ல சமுதாயம் உண்டாகும், நல்ல சொசைட்டி வந்துடுத்துன்னா குற்றங்கள் குறையும் இல்லையா? நான் அடிக்கடி கதையில சொல்வேன், லா அண்ட் ஆர்டர்னு இருக்கு. ஆர்டர் சரியா இருந்ததுன்னா லாக்கு வேலை இல்லை. நிறைய சத்சங்கம் நடக்க கோவில்களில் முறையான வழிபாடு, அன்பு முறையில் வழிபாடு நடக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை இல்லை, கோர்ட்டுக்கு வேலை இல்லை. அதுதான் நம்ம பண்ணணும், இதை தானே சாதிக்கணும். ஒழிக்க வேண்டியது ஒழிக்கணுமே தவிர ஒழிக்க முடியாததையும் நம்மளை வாழ வச்சுருக்கிறதையும் ஒழிக்கிறேன்னு சொல்றது அறியாமை தான்.